சினிமாவை வந்து ஒரு காலத்துலையும் எவனும் முழுசாக தெரிஞ்சுக்க முடியாது. நான் சொல்கிறது ஜேம்ஸ் கேமரன், ஸ்பீல்பர்க் அவனுங்க அவனுங்க லெவலுக்கு சினிமாவை முழுசாக தெரிஞ்சுக்கல. அப்படி இருக்கிறப்ப இங்கே இருக்கிறவனுங்களாம் முழுசாக தெரிஞ்சவன்னு ஒரு நாயும் கிடையாது. போதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமாம், போதை வந்து எல்லா மனிதனுக்குமே போதை வேண்டும். போதை இருந்தால் மட்டும்தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும். ஆமாம், போதை எதர் சார்ந்த போதை அப்படின்னு டெய்லி போய் சாமியை கும்பிட்டுட்டு கோயிலே கிடக்கிறது ஒரு போதை தான். நித்யானந்தம் மாதிரி. அப்புறம் நித்யானந்தமே மாறிக்கிட்டார், அது வேறு விஷயம். கொக்கைன்லாம் கிட்டத்தட்ட ஒரு கிராம் வந்து 12,000 ரூபா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இவங்க படத்துலலாம் அப்படியே என்ன சொல்கிறது, பாக்கெட்டாக அடித்து அப்படியே வண்டி ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. அப்படின்னா இந்தியாவை விலைக்கு வாங்கலாம். நம்ம இதில் இந்த லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் எடுத்தான், அண்டர் கிரவுண்டில் வெறும் இதாக வச்சுருப்பானுங்க. அந்த இதெல்லாம் விற்றுட்டோம்னா இந்தியாவை விலைக்கு வாங்கலாம். கொக்கைன்னா அவ்வளோ காஸ்ட்லியான பொருட்கள். சும்மா நம்ம சிமெண்ட் முட்டி அடிக்கிறது மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டு இதுதான் அப்படின்னு சொல்கிறது. சோமபானங்கிறது வந்து கடவுளால் உருவாக்கப்பட்டது தானே சோமபானம். ஸோ இன்றைக்கி வந்து சீமான் வந்து துடிக்கிறாரு, இயற்கை பானம் வேண்டும். ஆமாம் ஆமாம், அதாவது என்ன சொல்கிறது, கெமிக்கல்ஸை வந்து உண்டு சீக்கிரமாக சத்து போகிறத விட இயற்கையாக உண்டு இயற்கையாக செத்து போகுமே அப்படிங்கிறதுக்காக அவர் எவ்வளோ போடுறாரு. அவரோட போராட்டத்தை யாராவது புரிஞ்சுக்கிறானுங்களா? எவனாவது கல் அடிக்கிறானா, கல் குடிக்கிறானா? எல்லாரும் போய் டைமண்ட் வாங்கி குடிக்கிறாங்க. கீழே 100 நாள் வேலை பார்த்துட்டு அதில் கிடைக்கிற ஒரு காசை வச்சு ஒரு 99 ரூபாய்க்கு ஒரு குவார்டர் வாங்கி அடிக்கிறவனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதில் இந்த பாட்டில் காசு ஒரு 10 ரூபான்னு குடிப்பானுங்க. அதுதான் ரொம்ப கொடுமை. ஒரு 10 ரூபாய்க்கு 2 ஊறுகாய் வாங்கலாம், என்ன ஒரு கடலை பாக்கெட் வாங்கலாம். இதெல்லாம் எவனுக்காவது தெரியுதா? அந்த 10 ரூபாயை கொஞ்சம் மிச்சப்படுத்தி கொடுத்தா என்னங்கிற வேதனை அந்த நேரத்தில் இருக்கும். அதெல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. அனுபவம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 80 ரூபா மினி பீர் அதை வாங்கி நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் அப்படியே உட்காந்துருக்க சேரில் கொஞ்சம் தூக்குனாப்புல உட்கார்றது மாதிரி இருக்கும். என் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன மாதிரி படம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன்னா, கெட்டவன்னு ஒன்று கமிட் பண்ணேன். அந்த படத்தில் வந்து நான் எதையுமே பண்ணலை, என்னை பண்ண விடலை, எல்லாமே அவன் தான் பண்ணான். தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் மரியாதைக்குரிய திரு நந்தவனம் நந்தகுமார் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார், இப்போ நீங்கள் திரைத்துறையில் ஒரு நீண்ட அனுபவம் கொண்டவர், ஏன் மிக கடினமான காலகட்டத்தில் கூட நீங்கள் வந்து இந்த துறையில் வந்து இருந்திருக்கீங்க. இலங்கையிலையும் நீங்கள் வந்து உச்சத்தில் இறுதி போர் இருக்கும்போதும் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து அந்த ஒரு படப்பிடிப்புக்காக நீங்கள் சென்றிருந்ததெல்லாம் அவங்க மிகப்பெரிய அனுபவசாலி. திரைத்துறையை பற்றி உங்களுக்கு A to Z அறிந்தவர் என்ற அடிப்படையில் உங்கள்கிட்ட இந்த விஷயம் கேட்கலான்னு நம்ம அதை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து தற்போது போதை பொருள் விவகாரத்தில் வந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் காவலில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் பின்னணியிலே பலரும் வந்து பெயர்கள் வந்து சிக்கக்கூடிய இதை பார்க்குறோம். ஆக்டர் கிருஷ்ணா அவர்களும் வந்து இதில் வந்து பெயர் சிக்கியிருக்கிறதாகவும், அதே போல் இன்னும் அதிமுகவினுடைய பிரமுகர் ஒருவரும் இதில் வந்து பெயர் அடிபடுகிறது. இன்னும் இதை இன்வெஸ்டிகேஷன் நம்ம உட்படுத்துகிறோம் அப்படின்னா இன்னும் பல முக்கிய புள்ளிகள் இதில் வந்து இடம்பெறக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து சினிமா பிரபலங்கள் போதைப் பொருளை உட்கொண்டு இது மாதிரியான சிக்கல்களில் வந்து மாட்டக்கூடிய கேசஸ் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒரு விஷயம் நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் ஓப்பனிங்கே பயங்கர பில்டப் கொடுத்தீங்க, ரொம்ப அனுபவம் இருந்த அப்படி இப்படின்லாம். இங்கே வந்து சினிமாவை வந்து ஒரு காலத்துலையும் எவனும் முழுசாக தெரிஞ்சிக்க முடியாது. நான் சொல்கிறது ஜேம்ஸ் கேமரன், ஸ்பீல்பர்க் அவனுங்க லெவலுக்கு சினிமாவை முழுசாக தெரிஞ்சுக்கல. அப்படி இருக்கிறப்ப இங்கே இருக்கிறவனுங்களாம் முழுசாக தெரிஞ்சவன்னு ஒரு நாயும் கிடையாது. அதனால அதை விடுவோம். என்ன இந்த கடுமையான வார்த்தைகளோடு இல்லை ஒப்பீடு, அதாவது அந்த விஷயத்தை
அவ்வளோ ஈஸி கிடையாது சினிமாங்கிறது. ம், ம், ம். அஜித் ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், உங்க அம்மா எங்க அம்மா இல்லை, அது சினிமாடா அப்படின்னு. ஓ, அந்த மாதிரி. ஆமா, அதனால சினிமாங்கிறது எந்த சூழ்நிலையிலும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஓஹோ. அப்படி பார்த்தா ஒரு ஸ்பீல்பர்க் ஏன் ஃபெயிலியர் கொடுக்கணும்? ம், ஏன் ஒரு இந்தியாவோட பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் பாக்யராஜ் ஏன் தொடர்ச்சியாக ஹிட் கொடுக்காம ஃபெயிலியர் கொடுக்கணும்? ம். ஸோ சினிமா யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே. சினிமா முழுசா அறிஞ்சவன் அப்படிங்கிறது அதுதான் சொல்கிறேன். ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஓகே டன். ஓகே, இப்போ போதை அப்படின்னு போதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமாம், போதை வந்து எல்லா மனிதனுக்குமே போதை வேண்டும். போதை இருந்தால் மட்டும்தான் மனிதனாக வாழ முடியும். ஆமாம், போதை எதர் சார்ந்த போதை அப்படின்னு டெய்லி போய் சாமியை கும்பிட்டுட்டு கோயிலே கிடக்கிறது ஒரு போதை தான், நித்யானந்தம் மாதிரி. அப்புறம் நித்யானந்தமே மாறிக்கிட்டாரு, அது வேறு விஷயம். புரியுதுங்களா? அது மாதிரி படம் பார்க்குறது ஒரு போதை. கண்டினியூவாக எந்த ஒரு செயலையுமே கண்டினியூவாக செய்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு அடிக்டேஷன் ஆனால் அது போதையோட இடத்துக்கு வரும். புரியுதுங்களா? அது மாதிரியான விஷயமா இவங்க போதை பொருள் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எதை உள்வாங்கி ஆழ்ந்த நிலைக்கு நித்திய நிலைக்கு நம்மை மறந்து இருக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் தேடுறாங்க மனிதன். புரியுதுங்களா? சில பேர் பெண்கள் இடத்துல அதை தேடுவாங்க. சில பேர் வந்து என்ன சொல்கிறது, அம்மா சொன்னால் கேட்போம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னால் கேட்போம், அம்மா சொன்னால் கேட்போம் அப்படின்னு. சில பேர் தலை சொன்னால் கேட்போம், தலை சொன்னால் கேட்போம் சொல்லுவேன். சில பேர் தளபதி சொன்னால் கேட்போம், தளபதி சொன்னால் கேட்போம்னு. இப்படி சொன்னால் கேட்டால் நடக்கிறதுன்னு ஒரு போதை. அந்த தளபதியெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அப்படி இருந்தால் தான் போதை அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் போதைங்கிறது இருக்கணும், ஒவ்வொரு மனிதனுக்கும். ஆனால் என்னன்னா, இதுதான் அளவுன்னு தெரிஞ்சிருக்கணும். அளவு மீறுறப்ப தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ இது வரைக்கும் யாருமே அடிக்காமல் இருந்திருக்காங்களா? அந்த காலத்திலேயே வந்து சந்திரபாபுலாம் அடிச்சிருக்காரு. லிக்கராக இருக்கிற என்றைக்குமே லிக்கராக இருக்கிற ஒரு போதையை சுருக்கி சின்னதாக்கி கொஞ்சமாக ஆக்கிறப்ப உங்களுக்கு வந்து அதோட காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். இப்போ என்ன கொக்கைன்லாம் கிட்டத்தட்ட 1 கிராம் வந்து 12,000 ரூபா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இவங்க படத்துலலாம் அப்படியே என்ன சொல்கிறது, பாக்கெட்டாக அடித்து அப்படியே வண்டி ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க அப்படின்னா இந்தியாவை விலைக்கு வாங்கலாம். நம்ம இதில் இந்த லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் எடுத்தோம், அண்டர் கிரவுண்டில் வெறும் இதாக வச்சுருப்பானுங்க. அந்த இதெல்லாம் விற்றுட்டோம்னா இந்தியாவை விலைக்கு வாங்கலாம். கொக்கைன்லாம் அவ்வளோ காஸ்ட்லியான பொருட்கள். சும்மா நம்ம சிமெண்ட் மூட்டி அடிக்கிறது மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டு இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை. இப்போ இது அரெஸ்ட் பண்ண விஷயத்துக்கு என்ன அப்படின்னா, அடுத்தாப்புல யார் அரெஸ்ட் ஆகுங்க அப்படிங்கிறதெல்லாம் அதாவது எவன் தயாரித்து எப்படி உள்ளார வருதோ. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சீப்பாக தண்ணி கிடைக்குது, எங்கே போய் அடிக்கலாம் அப்படின்னா எல்லார் வாயிலையும் வர்றது என்ன? பாண்டிச்சேரி. ஈஸியாக வருதா இல்லையா? ஆமாம், பாண்டிச்சேரி போனால் தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அதே மாதிரி போதைப்பொருளை பொறுத்த வரைக்கும் எங்கே போகலாம் அப்படின்னா கோவாவில் அதாவது என்ன சொல்கிறது, ஷிப்பில் தான் அதோட டீலே நடக்கும். நீங்கள் உள்ளார தரை இதில் கிடைக்காது உங்களுக்கு. ஷிப் ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நல்ல போதை வஸ்துக்கள்லாம் அங்கே தான் கிடைக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு அதை தேடி போய் வாங்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அது ஒரு போதை. தேடி போய் வாங்கி ஒரு போதையை நம்ம உட்கொள்றதுக்கு முன்னாலே அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிறதுன்னு இருக்கு இல்லையா, அதை தேடுறதுங்கிறது அதுவே ரொம்ப சிறந்த ஒரு அற்புதமான வழி. ஆமாம், யாரும் திருந்துங்கடானா எவனும் திருந்த மாட்டான். திருந்தாதீங்கடா, செத்து தொலைங்கடா அப்படின்னு சொன்னாலும் அது தப்பாக போயிடும். ஆமாம், சாகாமல் யாராவது இருக்க போகிறாங்களா? நான் போதை உட்கொள்ளல, ரைட்டுங்களா? இப்போ அவர் போதை அடிச்சிட்டார் அப்படிங்கிறதுனால செத்துருவாரா? நான் போதை அடிக்கலைங்கிறதுனால நான் உயிரோட பல வருஷம் இருக்க போகிறேன்னா? எதையும் ஆண்டு அனுபவித்து செத்துப்போ அப்படிங்கிறது தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமாம், சொல்லுங்கள். இல்லை சார், அந்த நீங்கள் போதையை பற்றி ஒரு ஆரம்பத்தில் ஒரு டெஃபினிஷன்லாம் சொன்னீங்க. அந்த மூளை மழுங்கடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த போதை வந்து இருக்கக்கூடாதுல்ல. எதுவாக இருந்தாலும் நீங்கள் அடிக்ஷன்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு நீண்ட டெஃபினிஷன் கொடுக்குறீங்க. இப்போ மூளையவே வந்து மழுங்கடிக்க வைக்குது, அது வந்து ஒரு மனுஷனை வந்து ஒரு மனுஷனாகவே வந்து அது கருதலை அப்படிங்கிற பொழுது தானே சார் அந்த விபரீதத்தினுடைய புரிஞ்சிக்க முடியுது. இல்லை, எந்த ஒரு மனிதனுமே மனிதனாக இருக்கிறதுக்கு விரும்புறது இல்லை. மனிதன் ஒன்று மிருகமாக இருக்கிறதுக்கு விரும்புகிறான், இல்லைன்னா கடவுளாக இருக்கிறதுக்கு விரும்புகிறான். ஆமாம், எந்த மனிதன் சக மனிதனாக இருக்கிறதுக்கு விரும்புகிறான்னு பாருங்கள். ஆமாம், 4 பேர் காலில் நம்ம விழுந்தால் தான் அவரை கடவுளாக பார்க்குறோம்.
அவன் கடவுளாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறான். எல்லாரும் நம்ம காலில் விழுவணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட காலில் விழுவணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ஏன் உழ வைக்கிறானுங்க? வேண்டான்னு சொல்றது கூட அது வெட்டி பந்தாவாக இருக்கும். பரவாயில்ல 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 அப்படிம்பானுங்க. ஆனால் உள்ளார வரணும்னு ஏன் உழுவலை அப்படிம்பானுங்க. பண்டரி பாய்னு ஒரு பழைய நடிகை இருப்பாங்க. அவங்க வந்து பெரும்பாலும் எம்ஜிஆருக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்க. ஆமாம், நடிக்கிறது அம்மா கேரக்டர். ஆனால் காலையில் ஸ்பாட்டுக்கு பண்டரி பாய் போனாங்கன்னா எம்ஜிஆர் காலில் போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும். இல்லாட்டினா அன்னைக்கு ஃபுல்லாக அவர் டென்ஷனாக இருப்பார். அம்மாவை நடிக்கிற கேரக்டரை ஏன்டா மகனோட காலில் உள்ள அந்த சிந்தனை இருக்கா? இங்கே எப்படின்னா, இங்கே எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, எந்த விதத்துலையும் நான் ராஜாவாக இருப்பேன், எனக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நாயாக இருக்கிறது கூட நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ளார நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதனால வந்து நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மழுங்கி போகிற விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து மழுங்க பயலாக இருக்கிறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆமாம், நாமெல்லாம் சுயநலனோட நல்லபடியாக இருந்துட்டோம்னா என்ன சொல்கிறது, நோ டைலாக்ஸ். இலங்கை தமிழோட சேர்ந்து நம்மளும் செத்து போயிருக்கணும். அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டுருக்கணும். ஆமாம், உணர்ச்சி இல்லாமல் ஜடமாக வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் அது சில நேரத்தில் உணர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நம்ம போதை சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஆமாம், இப்போ பலரும் பல அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. இப்போ சினிமா துறையில் குறிப்பாக வந்து இந்த விவகாரம் வந்து அதிகமாக அடிபடக்கூடிய இதை பார்க்குறோம். சமீபத்தில் கூட பின்னணி பாடகி சுசித்ரா அவர்கள் வந்து ஒரு பிரத்யேகமாக ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பார்ட்டிலெலாம் வந்து கமலஹாசன் சில்வர் தட்டில் வந்து கொடுப்பாரு போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை போகிற பக்கம் வச்சு போனாங்க. கமலஹாசனும் எந்த ஒரு ரியாக்ஷனும் அதுக்கு பண்ணலை. மேலும் அந்தமா பலர் மேலேயும் வந்து இந்த ரியாக்ஷன் இந்த குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்படி அந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னணி நடிகர்கள் யாரெல்லாம் வந்து ஸ்டார்களா வந்து இல்லை, ஏன் சில்வர் தட்டில் வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, கடவுளுக்கு நம்ம வந்து பழங்களை இதெல்லாம் படைக்கிறது அப்படின்னா அந்த தட்டு வந்து அந்த தாம்பாளத்தோட தட்டு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு விஷயமா இருக்கும். ஒன்று வெள்ளியில் வைப்போம், இல்லாட்டினா அதாவது ஐம்பொன் இந்த மாதிரி இதில் அது மாதிரி அந்த அளவுக்கு கடவுளுக்கு நிகரான ஒரு சோமபானங்கிறது வந்து கடவுளால் உருவாக்கப்பட்டது தானே சோமபானம். ஸோ இன்னைக்கு வந்து சீமான் வந்து துடிக்கிறாரு, இயற்கை பானம் வேண்டும். ஆமாம் ஆமாம், அதாவது என்ன சொல்கிறது, கெமிக்கல்ஸை வந்து உண்டு சீக்கிரமாக சத்து போகிறத விட இயற்கையாக உண்டு இயற்கையாக செத்து போகுமே அப்படிங்கிறதுக்காக அவர் எவ்வளோ போடுறாரு. அவரோட போராட்டத்தை யாராவது புரிஞ்சுக்கிறானுங்களா? எவனாவது கல் அடிக்கிறானா, கல் குடிக்கிறானா? எல்லாரும் போய் டைமண்டை வாங்கி குடிக்கிறாங்களே. ஆமாம், டைமண்ட் ரேட்டு கம்மிங்கிறதுக்குனால அது வந்து உடலுக்கு சரியா? கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? டே நைட்டுன்னு ஒரு சரக்குலாம் இருக்குது. ஆமாம், டேவும் நைட்டும் ஃபுல்லாகவே நீங்கள் அடித்தா கூட போதை ஏறாதுங்கிறாங்க. இப்படியெல்லாம். அதே நேரம் வந்து என்னென்னா, நான் வந்து ரொம்ப ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுறான் இல்லையா, அன்றாட வாழ்க்கையில் 100 நாள் வேலை பார்த்துட்டு அதில் கிடைக்கிற ஒரு காசை வச்சு ஒரு 99 ரூபாய்க்கு ஒரு கோட்டர் வாங்கி அடிக்கிறவனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதில் இந்த பாட்டில் காசு ஒரு 10 ரூபான்னு குடிப்பானுங்க. அதுதான் ரொம்ப கொடுமை. ஒரு 10 ரூபாய்க்கு 2 ஊறுகாய் வாங்கலாம், என்ன ஒரு கடலை பாக்கெட் வாங்கலாம். இதெல்லாம் எவனுக்காவது தெரியுதா? அந்த 10 ரூபாயை கொஞ்சம் மிச்சப்படுத்தி கொடுத்தா என்னங்கிற வேதனை அந்த நேரத்தில் இருக்கும். அதெல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. அனுபவம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எல்லாரோட அனுபவத்தையும் சேகரித்து பேசுகிறோம்ல, மதன் கௌரி மாதிரி. சரி. ஆமாம். இல்லை சார், இப்போ முன்னணி நடிகர்கள் மீதெல்லாம் இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வைக்கும் போது இப்போ என்ன நமக்கு சிந்தனைக்கு வருது அப்படின்னா, இப்போ வாய்ப்புக்குன்னு கேட்க வர்றவங்க இப்போ இளம் ஆர்டிஸ்டெல்லாம் இருப்பாங்க. அவங்க உள்ள என்ட்ரு ஆகணும்னு துடிப்பாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இப்படியான ஒரு தவறான ஒரு அணுகுமுறை மூலயமாக அனுபவம் கொண்ட ஸ்டார்கள் எல்லாம் வந்து இது மாதிரி மிஸ்யூஸ் பண்ணி தங்களுடைய சுய இச்சைக்காக வந்து இது மாதிரிலாம் செஞ்சுக்கிறாங்களா? இல்லை, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு உள்ளார வந்துட்டதுனால தான் போதையில் அடிச்சுக்கிட்டு இருக்கவங்களாம் யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. யங்ஸ்டர்ஸ்லாம் தெளிவாக வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். போதைக்கு ஆட்கொண்டு அடிமையாகிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்ந்து முடித்தவங்களா இருக்காங்க, தோற்று போனவங்க. அந்த சோகத்தை எங்கே போய் எவன்கிட்ட உட்காந்து அழுவுறதுன்னு தெரியல, அடுத்த பட வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறவங்க தான் இதுக்கு அடுத்தடுத்து அடிக்ட் ஆகுறாங்க. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு
சாப்பிட்டோமா, சாப்பிட்ட இலைய தூக்கி விட்டெறிஞ்சோமா அப்படிங்கிற இடத்துல தான் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருந்துகிட்டு இருக்காங்க. நான் சாப்பாடுங்கிற விஷயத்த, இலைங்கிற விஷயத்த எல்லா விஷயத்துலையும் சேர்த்துக்குங்க. அப்படிதான் எல்லா உறவுகளோட விஷயத்துல கூட எ சாப்பிட்டோமா, தூக்கி போட்டோமாங்கிற வாழ்க்கைக்குள்ளார தான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலா. எதையுமே தொட்டுக்கிட்டு, தூக்கிக்கிட்டு டிராவல் பண்றத விட, தூக்கி எறிஞ்சிட்டு போறது நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். உங்க மைண்ட் ஃப்ரீயா இருக்கலாம். ஆமா. மன ரீதியாவும் நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு ஆத்ம நிலையை அடையலாம். நீங்க தன்னந்தனியா உங்களோட மனநிலையை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா. அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு மிக சரியா இருக்காங்களே. அவங்களோட வரவுகள் இன்னைக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. இன்னைக்கு போதைப்பொருள் அடிச்சிட்டு இருக்காரு, மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு அட்லிய மாட்டல. அட்லி மாட்டினாரா? ஷாருக் கான் பையன் மாட்டினாரு. ஷாருக் கான் பையன் மாட்டினாரு. ஆமா. அவருக்கு ஒரு 80 வயசு இருக்குமா? அவருக்கு ஒரு 80 வயசு இருக்குமான்னா, அதாவது அதுதான் ஒரு சிலர் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால எல்லா யங்ஸ்டர்ஸுமே அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா யங்ஸ்டர்ஸும் ஷாருக் கான் பையன் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அவரை மாதிரி போதைக்கு அடிமமாகவும் ஆசைப்படுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆமா. இல்ல அப்போ இளைஞர்கள் வந்து ஒரு அந்த மாதிரிலாம் வந்து ஒட்டுமொத்தமாக சொல்லிட முடியாது. அவங்களாம் தெளிவாக இருக்காங்க. ஃபீல்ட் அவுட் ஆகி வாய்ப்பே இல்லாமல் நொந்து போய் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரிலாம் ஈடுபடுறாங்கன்னு. ஆமாங்க. உட்காந்து அதாவது காதலிக்கிறவனுக்கு காதலிச்சிட்டு இருக்கான் இல்லையா? காதலிச்சிட்டு இருக்கவனுக்கு அதோட பின்னால் நடக்க போற வலி வேதனைலாம் தெரியாது. காதலிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அவள்கிட்ட அடி வாங்குறப்பதான் அந்த வலி வேதனைலாம் தெரியும். வலியும் வேதனையும் பட்டவனுக்கு தான் அதை வந்து தீர்க்கிறதுக்கு என்ன தீர்த்தம் கிடைக்குங்கிறது தான். இதெல்லாம் வந்து இது போதை என்ன சொல்றது, தீர்த்தமா நினைச்சு அருந்துற இடத்துல தான் என்னோட பார்வை இருந்துகிட்டு இருக்குது. புரியுதுங்களா? அப்படிதான் பார்க்கணும் ஆக்சுவலா. நம்மளை வந்து சாந்த நிலைக்கும் நம்மளை மெய்மறந்த நிலைக்கும் நம்மளை வச்சிருக்கிறதே இந்த போதைகள் தான். இந்த போதை மட்டும் நம்மள்கிட்ட இல்லைன்னா நாமெல்லாம் என்னைக்கோ மரணித்து போயிருப்போம். நம்ம மரணமில்லா வாழ்க்கைக்குள்ளார நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கிறது, உயிரோட ஜீவிக்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து என்ன சொல்றது, அதனால எல்லாரும் போதையை உட்கொள்ளுங்கன்னு நான் சொல்றதுக்கு இல்லை. ஆமா, என்கிட்ட காசு இல்லை அதனால எனக்கு வழி இல்லை. ஆமா, காசு இருக்கிறவங்க அளவோடு அடிங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இல்லை சார், இப்போ நீங்கள் ஆர்டிஸ்ட்னு பார்க்கும்போது பெண் ஆர்டிஸ்ட் கூட இதை வந்து உட்கொள்கிறாங்க. ஆமாம், பானுமதி ஒரு நேரத்தில் சாப்பிட்டதை சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ யார் சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியல. யாராவது இப்போ சாப்பிட்ருக்காங்கன்னா சொல்லுங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் உரையாடுவோம். ஆமாம், என்னைக்குமே ஒரு பெண்களோட உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு இன்பம் வேற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு என்ன மிக நீண்ட தூரத்தோட நெடிய பயணத்தோட தொலைவுகளை அவங்க சொல்லுவாங்க. ஆமா, அந்த தொலைநோக்கு பார்வையில நம்மளும் பார்க்குற விஷயங்கள் நல்லா இருக்கும். ஒரு 2 பேர் போதை போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா அந்த பேச்சு சுவராஜ்யமா இருக்கும். ஒருத்தன் போதையோடையும் ஒருத்தன் போதை இல்லாம நிதானத்துல இருக்கிறப்ப அது இரிட்டேஷன் ஆகும், கடுப்பாகும். என்னைக்குமே ஒரு தன்னந்தனியா உட்காந்து போதையை சுவீகாரம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் என்ன சொல்லுவேன். யாரையாவது ஒருத்தரை பார்ட்னரா வச்சுக்கோங்க. அதுவும் லேடி பார்ட்னரா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் அவங்களா உங்களை கூப்பிட்டு போய் உட்காந்து இருக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா, இது எப்படி சார் சினிமா துறையில இது வந்து தலை கட்டி பறக்குமா? இது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெண்களோடு வந்து கும்மாளம் அடிக்கிறது, இந்த மாதிரி போதை வஸ்துக்களை வந்து இல்லாத ஒரு விஷயம் இல்லையே. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, ஏன்னா இந்த சினிமா துறை தானே சார். சினிமா துறைன்னு சொல்லாதீங்க. சினிமா துறை வந்து வெளியில தெரியுது. திரைப்படத்துல தானே சார் அப்படிலாம் காட்சிகள்லாம் வச்சு ஒண்ணு இல்ல, கிண்டியில வந்து காட்டுறாங்க. நீங்க அதை சொல்றீங்க. கிண்டியில ஒலிம்பியா டெக் பார்க்னு இருக்கும். ஆமா, ஒலிம்பியா டெக். அதோட பேக் சைடு ரோடு ஒன்று இருக்கும். ஆமா, கரெக்டா ஒரு ஈவினிங் டைம்ல போய் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கிற கேர்ள்ஸ் தான் இங்க இந்த ரோட்ல நின்றுட்டு இருக்காங்களா, எல்லா பெண்களுமே சிகரெட்ஸ் கையில வச்சிருப்பாங்க. எந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் லேடிஸ் நீங்க போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் எத்தனை பேர் சிகரெட் நீங்க பிடிச்சி பார்த்துருக்கீங்க சொல்லுங்க? ஆர்டிஸ்டே கூட அடிக்கணும்னு இருக்கிறவங்க கூட அந்த கேரக்டருக்கு அடிக்க வைப்போம். கேரக்டர் அடிக்க வைப்பீங்க, கேரக்டருக்காக அடிப்போம். சரி சரி. மீரா மிதுன் கூட ஒரு இதில் பார்த்துருப்போம், சிகரெட் அடிச்சுட்டு ஒரு பேய் மாதிரி பேசும்போது. மீரா மிதுன் நீங்க வந்து ஆர்டிஸ்ட் கணக்குல எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது அது வந்து என்ன சொல்றது, காலத்தின் கொடுமைன்றீங்களா? இல்ல, இந்த அளவுக்குலாம் நான் நீங்க கேள்வி கேட்க நான் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கேன். மீரா மிதுன் இல்ல சார், அப்படி ஒரு காட்சி வந்துச்சு இல்லையா ஷூட்டிங் ஸ்பாட்ல,
ஒரு சக ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஷூட்டிங் முன்னாடியே ஸ்பாட்டுங்கிறது phone உள்ளங்க ஊதி ஒரு விட்டாங்க. விஷயம் என்ன ஷூட்டிங் ஸ்பாட்னு இருக்கு. அதாவது என்ன படத்துல நடிக்கணும், ஃபியூச்சர் மூவி இருக்கு, டாக்குமெண்ட்ரி இருக்கு. ஓகே. அந்த மாதிரி வந்து அவங்க பான் மூவிஸ்ல நடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்பாட்டை வந்து அது ஷூட்டிங் ஸ்பாட்னு முடிவு பண்ணி அந்த நடிப்பை வந்து எல்லாரோட நடிப்பையும் ஒப்பிட்டு பார்க்கறதுனா சினிமாவோட மற்ற கலைஞர்கள் எல்லாத்தையுமே கேவலமா பார்க்கறது மாதிரி தானே. பான் ஆர்டிஸ்டையும் நான் கௌரவமா தான் சொல்றேன். பான் ஆர்டிஸ்டையும் நான் கேவலம்னு சொல்ல வரல. ஏன்னா அடகூட ஆடைய நம்ம அவிழ்க்க பார்க்குற நினைக்கிற ஒரு சூழ்நிலையில் முழு ஆடையும் கலைந்து அவங்க ஒரு பான் மூவி ஆர்டிஸ்டாக நடித்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் வந்து தெய்வ நிலை. புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்றது, போதை வஸ்துவை எடுத்தால் மட்டும்தான் அந்த தெய்வ நிலையில இருந்துகிட்டு அதெல்லாம் செய்ய முடியும். ஸோ அதனால நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அந்த தெய்வ நிலைக்கு ஒரு ப்ரீ மெச்சூர் நிலையில நடிக்கக்கூடிய நடிகை எல்லாம் வந்து அதெல்லாம் போட்டாதான் வந்து நடிக்க முடியுன்ற மாதிரில நீங்க சொல்றீங்க. இல்ல அதாவது இப்போ திரை கவர்ச்சிக்காக பல விஷயங்கள்லாம் செய்யறாங்க இல்லையா லேடி ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாம் வந்து உட்கொண்டு தான் பண்றாங்களா இந்த மாதிரி? இல்லைங்க, 4 பேர் பாக்குறப்ப கூச்சம் போகணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு விஷயம், நீங்க தண்ணி அடிச்சிருக்கீங்களா? இல்ல, நான் எனக்கு அந்த பழக்கம் ஓகே, ஒன்றும் இல்லை. ஒரு கொஞ்சோண்டு ஒரு மினி பீர்னு சொல்லுவாங்க, 80 ரூபா மினி பீர். அதை வாங்கி நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே உட்காந்துருக்க சேர்ல கொஞ்சம் தூக்குனாப்புல உட்கார்றது மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி என்னன்னா இருக்கிற நிலையிலேருந்து கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிலையை ஏற்படுத்தும். ஒரு போதைங்கிறது நான் வந்து முத குடிக்கிறப்போ ஒரு மினி பீருக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? கொஞ்சம் அது மினி பீரே வந்து 10 நாளைக்கு தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மினி பீரோட வீரியம் கம்மியாயிரும். அடுத்தாப்புல பெரிய பீர் சாப்பிடுவேன். பீருக்கு அப்புறம் ஹாட்டுக்கு அப்புறம் வேற ஜின்னு, ஓட்கா அப்படி இப்படின்லாம் அதெல்லாம் கடந்து முடிச்சு அதுக்கப்புறம் தான் இது வர்றது. எது? இந்த கொக்கைன், ஹெராயின், எல்எஸ்டி அப்படிங்கிற இந்த மாதிரி இதெல்லாம் இன்னும் என்னென்னவோ இருக்கு, ஸ்னேக் பைட் அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. ஆமா, நம்மள்கிட்ட வந்து அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. ஆனா என்ன சொல்றது, வறுமையின் சூழ்நிலை காரணமா நம்மளால அதெல்லாம் பண்ணிக்க முடியாம இருக்குது. ஆமா, ஆண்டவன்ட்ட ரொம்ப வருத்தப்படுறேன். என்னை ஏன் வறுமையா படைச்ச? என்னை வந்து நல்ல வசதியும் பணக்காரணமும் படைச்சிருந்தேன்னா இதெல்லாம் ஆண்டு அனுபவிச்சிருப்பேனே. இதெல்லாம் அனுபவிக்காம முடிஞ்சு போற ஒரு வாழ்க்கைக்குள்ளார நான் இருக்கிறேனே. என்ன மாதிரி எதையுமே அனுபவிக்காம இந்த மனிதர்கள் போயிடக்கூடாது. ஆமா, நாம அனுபவிக்காத எல்லா விஷயத்தையும் இந்த மற்ற மனிதர்கள் சந்தோஷமா அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மை எனக்கு இருக்குது. அனுபவிக்கணும்னா இதெல்லாம் தான் அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு மீன் பண்றீங்க. இல்லைங்க, அதாங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு உங்களுக்கு இப்போ உங்களோட அனுபவங்கள் நீங்க இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுக்குற மூமெண்ட் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்றேன். ஆமா, இல்லை எனக்கு என்னன்னா, இப்போ ஓவராலாக என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஆக்டர் ஆக்ட்ரஸ் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கூச்சமாக இருக்கும், அதனால் வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், நிர்பந்தம் ஏற்படும்ட்டு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? அந்த மாதிரி ஆக்டர் ஆக்ட்ரஸஸ்லாம் வந்து தங்க வந்து கிளாமரா காட்டுறது இல்லை அந்த மாதிரி ஒரு சீன்ல வந்து ஈடுபடுறது வந்து நீங்கள் சொல்கிறதான் சரிதான், உண்டுதான். அதாவது என் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன மாதிரி படம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன்னா, கெட்டவன்னு ஒன்று கமிட் பண்ணேன். அந்த படத்தில் வந்து நான் எதையுமே பண்ணலை, என்னை பண்ண விடலை, எல்லாமே அவன் தான் பண்ணான். புரியுதுங்களா? அடுத்தவனோட டாமினேஷனில் இருந்துகிட்டு இருக்கிறப்ப உங்களை ஒரு வேலைக்கு வச்சு விட்டு இந்த வேலையை நீ செய்யாதப்பா அப்படின்னு இப்போ உட்காந்து என்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பின்னால் ஒருத்தர் நின்றுக்கிட்டு நீங்கள் பேசாமல் சைலண்ட்டாக உட்கார வச்சுட்டு அவரே என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாருன்னா நீங்கள் பார்க்குற வேலை சரியா? இது மாதிரி அந்த படத்தில் நடந்தது. சரி, அடுத்தாப்புல இலங்கையில் போய் ஒரு எல்லாளன்னு ஒரு படம் பண்ணோம். ஆமாம், அங்கே இருக்கிறது என்னென்னா உசுறு பொழைச்சா போதுங்கிற கண்டிஷனில் ஓடிட்டு இருக்கிறப்ப எங்கே உட்காந்து நிதானமாக உட்காந்து சோபமானம் குடிக்கிறது, போதை வஸ்துக்களை எங்கே யாருக்கிட்ட எங்கே ஷேர் பண்ணி எப்படி வேணா கிடைக்கவே கிடைக்காதுங்கிற இடம் இருக்குமே. ஆமாம், அப்படியே கிடைச்சாலும் நம்மகிட்டேருந்து திருடி பிடிக்கிற வாழ்க்கையில் நம்ம கூடவே வந்தவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? அது மாதிரி அங்கேயும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடைச்சிடல, அனுபவிச்சிடல. சரி, அடுத்தாப்புல 10 லட்ச ரூபாயில ஒரு படம் பண்ணேன். படத்தோட பட்ஜெட்டே 10 லட்ச ரூபா. அதுக்கு நான் எங்கிட்ட ஆஸ்திரேலியாவில் பீரோட ரேட் என்ன தெரியுமா? நம்ம சின்ன பீரோட ரேட்டு இங்கேயே 80 ரூபாங்கிறாங்க. அங்கே மினிமமா
என்ன சொல்கிறது $2 வந்துடும் ம், ம், ஒரு மினி பீருக்கு. ம், ம், அதுக்கெல்லாம் வசதி கிடையாது. ம். ஆமாம், அடுத்தாப்புலையும் ஒரு படம் இப்போ பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கும் வசதி இல்லை. ஏழையாகவே இருந்து நான் பழைய சோறை சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால அந்த பழைய சோறை 2 நாள் ஊற வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், ம். அதில் வந்து என்ன சொல்கிறது, என்ன கஞ்சி, சுண்டை கஞ்சிம்பாங்க இல்லையா, சுண்டை கஞ்சி அப்படிங்கிறது. அதை பழைய சோறை நீங்கள் லாங்காக ஊற வச்சுட்டிங்கனாவே அந்த நீராகாரம் இருக்கு இல்லையா, ம். அதை எடுத்து குடிச்சாவே அது ஒரு போதை தான். ம், ம், ம். நாங்கெல்லாம் அந்த ரேஞ்சில் பழைய சாதத்தில் இருக்கிற அந்த நீராகாரத்தை நீண்ட இடைவெளிக்கு பின் குடிச்சுக்கிட்டு அதை போதையாக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக போதையோட விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்ற பிரியாணியில் இருக்குது. ஓகே. கசகசான்னு ஒரு இருக்கு இல்லையா, ம், அது மிக சிறந்த போதை. ம், ம். பட்டை, சோம்பு, கிராம்பு ம். இது எல்லாமே போதை வஸ்துக்கள். ஓகே. நீங்கள் பிரியாணியில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அந்த பிரியாணியை நல்லா ஃபுல் கட்டுனதுக்கப்புறம் ஒரு தூக்கம் வருமா வராதா? தூக்கம் வர்றதுக்கான விஷயம் நடக்குமா நடக்காதா? பிரியாணி மட்டும் இல்லை சார், நீங்கள் சாதாரணமாக சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு நீங்கள் மதியானம் உட்கார்ந்தாலே பிரியாணியில் இருக்கிற ஒரு தூக்கம் வரதான் செய்யும் உங்களுக்கு. பிரியாணியில் இருக்கிற ஒரு தூக்கம் சரி, போதை நிறைந்த ஒரு தூக்கமா இருக்கும். ம், ம். ஆமா, அதனால போதையெல்லாம் வந்து சரி. அங்கங்க இருக்குது. ஓகே. இப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ சில சினிமா விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு, ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல அவரோட பேர் அடி வாங்கிடுச்சு, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் வெளிவராத பல பெயர்கள் இருக்கிறார்கள், முன்னணி நடிகர்கள் இருக்கிறார்கள், முன்னணி நடிகைகள் இருக்கிறார்கள், முன்னணி டைரக்டர்ஸ் பிரபலங்கள் இருக்கிறாங்க. அதான் அவங்க எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே. அதாவது நீங்க கேட்க சரியானது. அதாவது குடிச்சிட்டு எவன் ரோட்ல உளுந்து கிடக்குறானோ அவனை தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஊரே வேடிக்கை பார்க்கறது அவனை தான் பார்க்கும். ம், புரியுதுங்களா? ம். குடிச்சிட்டு நிதானமா இருக்கிறவனை வெளியில தெரியாது. ஓகே. அதுக்காக எல்லாரும் உளுந்து கிடக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ம். எல்லாரும் உளுந்து கிடக்கிறவனை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் நீங்க அட்மிட் பண்ணி வைத்தியம் கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கா? ம், ம். எல்லா நடிகரையும் தூக்கிட்டு போய் நீங்க எல்லாத்தையும் ஒரு பங்கா நீங்க கொடுக்க கூடாது, இனிமேல் நாங்க வந்து இந்த குடிக்க கூடாதுன்னு ஒரு கிளாஸ் எடுப்பாங்கல்ல, அது ஐயோ, அது ஒரு பேர், நல்ல பேர் சொல்லுவாங்க, முகாம் ஒன்று நடத்துவாங்க, குடி முகாம். ஆமா, மறுவாழ்வு மையமா? மறுவாழ்வு மையம் மாதிரி. இது மாதிரி கொண்டு போய் எல்லாரையும் நீங்க எல்லாரையும் பிடிச்சிட்டீங்க. இப்போ ஒரு ஆர்டிஸ்டை பிடிச்சிட்டு எல்லாரையும் பிடிச்சிட்டீங்க, எல்லாரையும் கொண்டு போய் மறுவாழ்வு மையத்தில் நிப்பாட்டிட்டா படம் எங்கிட்ட நடக்கும்? சினிமாவில் தேட்டரில் சினிமா வருமா? சினிமா இல்லாமல் போயிடும். சினிமா இல்லைன்னா மக்கள் நிம்மதியாக இருப்பானா? மக்களுக்கு சினிமா ஒரு போதை. அந்த போதையை அவன் 3 மணி நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணலன்னா அவன் டென்ஷன் ஆயிடுவான். அந்த போதையை இறக்கிட்டு தானே சார் இப்போ முக்காவாசி பேர் உள்ளே நிற்கிறான் தேட்டரில். அதான் சொல்கிறேன். அதான் அதாவது அந்த போதையை சுகிக்கிறதுக்கே இன்னொரு போதையை வச்சுக்கிட்டு சுகிக்க வேண்டிய சொல்ல அந்த அளவுக்கு டென்ஷன் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அதுதான் வந்து வேற வழி இல்லைங்க. ஓகே. நம்மளும் ஏதோ பேசுகிறோம். ஆமாம், இப்படியெல்லாம் பேச வேண்டிய இடத்துல நம்ம இருப்பு இருந்துகிட்டு இருக்கு. ஓகே சார், நிச்சயமா நடிகர் ஸ்ரீகாந்த் அவருடைய இந்த வழக்கு சம்பந்தமாக மேலும் இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு இது சம்பந்தமாக உங்களுடைய அனுபவத்தை எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே, நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.